எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாஸ் அக்கரன் தம்பி பிரசாத் அவர்களுடைய டைரக்ஷன், அருண் பிரசாத். இது நான் என்கிட்ட கதையை சொல்லும்போது நான் சொன்னேன்ப்பா, என்னப்பா என்னெல்லாம் போய் ஹீரோன்றீங்களே அப்படின்னு. அந்த வயதில் உள்ளவர் அவர் செய்யக்கூடிய காரியங்கள். அதனால் இது நீங்கள் நாங்கள் ஹீரோன்னு நினச்சிக்கிறோம், நீங்கள் ஒரு நல்ல கேரக்டர்னு நினச்சிக்கோங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாப்புல. இந்த டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லோரும் எனக்கு அறிமுகமானது என்னுடைய சகோதரியின் மகன் மது இங்கே வா, அவர் மூலமாகத்தான் இந்த படத்தில் அறிமுகமானது. எனக்கு ரொம்ப அக்கறையும் ஆறுதலும் கொடுத்து இந்த டைரக்டர் சரி, ப்ரொடியூசர் சரி, அந்த டீமில் இருக்கிறவங்க சரி, ஒவ்வொருவரும் சரி, எல்லோருமே என்கிட்ட சொந்த ஒரு தகப்பனார் மாதிரி என்கிட்ட இது பண்ணாங்க. முக்கியமாக எனக்கு ரொம்ப ஆதரவு இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் நம்ம பாலாண்ணாங்க. பாலாண்ணா அவர் எங்கே பாலாண்ணா வாங்க, உங்கள் பாலாண்ணா. அடுத்தது தம்பி ப்ரொடியூசர் அவர்கள், வாங்க தம்பி வாங்க. அவர் அடுத்த டைரக்டர் வாங்க. இவங்க எல்லோரும் இன்னும் டீமில் எல்லோரும் இருக்கிறாங்க. தம்பி இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு, எல்லோரும் இருக்கிறாங்க. எல்லோருடைய ஆதரவோடும் இந்த படத்தை நல்லபடியாக முடித்தோம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, நிச்சயமாக நீ ஒரு பெரிய லெவலுக்கு வருவ பாஸ்கர் அப்படின்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணது எங்கள் அண்ணன் அமரர் கேப்டன் அவர்கள். அப்போது அண்ணன் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அண்ணன் நம்ம எல்லார் நெஞ்சத்துலேயும் இருக்கிறார், நம்ம கூட இருந்து நிச்சயமாக ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறது ஒன்று. அதனால் நான் எப்போவும் அண்ணன் வீட்டுக்கு போவேன், அண்ணனையும் அண்ணியை நிற்க வச்சு நமஸ்காரம் பண்ணி அவங்க கையால் விபூதி பூசிக்கிட்டு வருவேன். இப்போது அண்ணனும் வருவது போல் நமக்கு ஒரு பெரிய ஒரு பேராதரவை தந்து அண்ணி அவர்கள் இதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் எல்லாருக்கும் இதில் ஒரு பெரிய ஒரு முழு திருப்தி. அண்ணனுடைய நினைவிடம் அப்படின்னு நாங்கள் நினைக்கல, இது அண்ணன் அவர்கள் உறைந்திருக்கின்ற ஆலயம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆயுளுக்கும் அவருடைய ஒரு ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் இருக்கும். நிச்சயமாக இந்த படம் இந்த ப்ரொடியூசருக்கு நல்ல ஒரு பெயரையும், டைரக்டருக்கு நல்ல ஒரு பெயரையும், எல்லோருக்கும் நல்ல பெயரையும், நல்ல பொருளாதாரத்தையும் ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல சிவனையும் வேண்டிக்கிறேன், எங்கள் அண்ணனையும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை தமிழ் சினிமாஸ் அண்டு சிவானி ஸ்டுடியோ சார்பாக நானும் என்னுடைய நண்பர் சிவானி செந்திலும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். இதை ஏன் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய படங்கள் பார்த்தோம். ஆனால் சார் இந்த படத்தில் ஒரு ஹீரோ மட்டும் இல்லை, ஒரு வில்லனும் அவர் தான். இந்த படத்தில் அவர் டபுள் ரோல் பண்ணியிருக்கிறாரு. படம் பார்த்த உடனே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்தோம். பார்த்துட்டு இந்த படத்தை நாங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல நானும் சாரும் ரொம்ப தெளிவாக இருந்தோம். படம் உண்மையிலேயே ஒரு நல்ல கண்டென்ட்டு. நிறைய படங்கள் பார்த்து அலசி அதில் ஒரு நல்ல படத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்குறோம். எங்களுக்கு ரிலீஸாக இது ஃபஸ்ட் படம். ஆனால் நாங்கள் காசுக்காக, வருமானத்துக்காக இந்த படத்தை பண்ணலை, ஒரு நல்ல நேமுக்காக பண்ணுறோம். நல்ல படத்தை வெளியிடுறங்கிற ஒரு தைரியத்தில் இதை நாங்கள் இறங்கியிருக்கிறோம். இது ரசிகர்கள், மக்கள், நீங்கள்லாம் ஆதரவு தரணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.